எலக்ட்ரிக் கரண்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் பேட்டரி கண்டுபிடிச்சாங்க. அந்த எலக்ட்ரிக் கரண்ட்டை ஸ்பீடாக நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்காக தான் கெப்பாசிட்டர் கண்டுபிடிச்சாங்க. இந்த வீடியோவில் கெப்பாசிட்டரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாம் இப்போ ஒரு ஒர்க் செய்ய போகிறோன்னா அதுக்கு தேவைப்படுற இனிஷியல் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை கொடுக்குறதுக்காக தான் இந்த கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டரை யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் எவால்டு ஜார்ஜ் வான் கிளைஸ்ட் அக்டோபர் 1745 கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அப்போ கண்டுபிடிச்சப்போ இதோட பேசிக் மாடலான லெய்டன் ஜார் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டை தான் அவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1746 பீட்டர் வான் முஸ்கன்பர்க் அப்படிங்கிற டச் ஃபிசிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா லெய்டன் ஜாருங்கிற இந்த கெப்பாசிட்டரோட பேசிக் மாடலை தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனை சேர்ந்த எவால்டு ஜார்ஜ் வான் கிளெவிஸ்ட் அப்படிங்கிறவர் தான் இந்த லைடன் ஜாரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கிறாரு 1745. லைடன் ஜார் அந்த காலத்தில் மினி பேட்டரியாக இருந்துருக்குது. இது எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். அதாவது அந்த சார்ஜ் பயன்படுத்துகிற வரைக்கும் அந்த லைடன் ஜார்லேயே தான் இருக்கும். இந்த லைடன் ஜாரை பற்றி இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஸ்டோர் பண்ணி இன்ஸ்டன்ட் டைமில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ கெப்பாசிட்டரை பற்றி பார்ப்போம். கெப்பாசிட்டர்னாலே கெப்பாசிட்டி டு ஸ்டோர் எனர்ஜி. இந்த கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிது. அதோட கெப்பாசிட்டரில் இல்லை, அது ஸ்டோர் பண்ணி வைக்கிற டிவைஸ் தான் கெப்பாசிட்டர். அப்புறம் கெப்பாசிட்டரில் இருக்கிற பார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனோட், கேத்தோட், இதையே மெட்டல் பிளேட்ஸ்னு சொல்லலாம். டெர்மினல், செப்பரேட்டர். இந்த செப்பரேட்டர் இன்சுலேட்டிங் மெட்டீரியலால் மேடாக இருக்கும். இன்சுலேட்டர்னு சொல்லலாம். இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் டைஎலக்ட்ரிக்னு சொல்லலாம். இந்த இன்சுலேட்டிங் மெட்டீரியல்ஸ் கெப்பாசிட்டரில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர், மைக்கா, செராமிக், பிளாஸ்டிக், அப்புறம் லிக்விட் ஜெல், இந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ்லாம் கெப்பாசிட்டரில் இன்சுலேட்டிங் மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த கெப்பாசிட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். கெப்பாசிட்டர் டைரெக்டாக பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா சார்ஜஸ் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். அதாவது 2 மெட்டல் பிளேட்ஸ் இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு மெட்டல் பிளேட்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் ஈக்குலிபிரியமாக தான் இருக்கும். இப்போது நாம் வோல்டேஜ், அதாவது பேட்டரியில் இருக்கிற வோல்டேஜ் சப்ளை பண்ணுறப்போ, கெப்பாசிட்டர் சப்ளை பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெட்டல் பிளேட்டில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பேட்டரி நோக்கி மூவ் ஆகும். அப்புறம் இந்த பேட்டரியில் இருக்கிற நெகட்டிவ் டெர்மினல்லேருந்து எலக்ட்ரான்ஸ் கெப்பாசிட்டரோட மெட்டல் பிளேட் 2 கூட மூவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சார்ஜஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும். மெட்டல் பிளேட்ஸ் 2 பிளேட்ஸ் இருக்குல்ல, மெட்டல் 1 பிளேட்டில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜஸ் ஃபில் ஆகிருக்கும். மெட்டல் 2 பிளேட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் ஃபில் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சார்ஜ் ஃபில் ஆகிருக்குது. இப்போது இந்த கெப்பாசிட்டரில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பேட்ரி வச்சு தானே இந்த கெப்பாசிட்டருக்கு எலக்ட்ரிசிட்டி நம்ம ஃப்ளோ பண்ணிக்கிறோம். அந்த பேட்டரியோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் இதோட பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பில்ட் ஆகிறதுனால இந்த கெப்பாசிட்டரில் எலக்ட்ரிக் ஃபீல்டு உருவாகுது. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்டேஜ். இந்த வால்டேஜ் இருக்குல்ல, அந்த வால்டேஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகணும்னா வால்டேஜ் நம்ம அதிகமாக கொடுத்தோன்னா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். வால்டேஜ் கம்மியாக கொடுத்துருந்தோன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாகும். அதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வால்டேஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 மெட்டல் பிளேட்ஸ். அந்த மெட்டல் பிளேட்ஸ் அந்த கெப்பாசிட்டர் இருக்குல்ல, அதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமான லெவலில் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியான அளவில் தான் இருக்கும். இதனால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்டன்ஸ். இது மூலிமா எலக்ட்ரிக் ஃபீல்டு, கெப்பாசிட்டரோட எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா E=V/D அப்படின்னு சொல்லலாம். இப்போது அந்த கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணிக்கிற பேட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிட்டாலும் அந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு அப்படியே தான் இருக்கும். அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படியே தான் இருக்கும். இந்த எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேறு ஏதாச்சும் ஒரு பல்ப் இல்லை மோட்டார், இந்த மாதிரி வேறு ஏதாச்சும் காம்பனன்ட் கூட நம்ம கனெக்ட் பண்ணோன்னா இந்த கெப்பாசிட்டரில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது அந்த எலக்ட்ரிக் எனர்ஜி ஃப்ளோ பண்ணி அந்த எந்த காம்பனன்ட்ஸ் நம்ம அந்த சர்க்யூட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோமோ அந்த காம்பனன்ட்ஸை ஒர்க் பண்ண வச்சுட்டு அதில் நெகட்டிவ் சார்ஜ் அந்த பக்கம் போய் பாசிட்டிவ் சார்ஜ் கூட கம்பைன் ஆகி அந்த கெப்பாசிட்டர் நியூட்ரலைஸ் ஆயிரும்.
அது வரைக்கும் இந்த நெகட்டிவ் சார்ஜ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அது வரைக்கும் அந்த பாசிட்டிவ் சைடு போகும், போய் அந்த கெப்பாசிட்டர்ஸ் வந்து நியூட்ரலைஸ் ஆயிரும். இதுதான் வந்து டிஸ்சார்ஜ் ஆஃப் கெப்பாசிட்டர்னு சொல்லலாம். நாம் ஸ்டார்டிங்கில் சொன்னோம்ல கெப்பாசிட்டி ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் டு ஸ்டோர் எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு, அதுதான் கெப்பாசிட்டன்ஸ். C ஈக்குவல் டு Q/V, அதாவது யூனிட் வோல்டேஜ் பாஸ் ஆகிறப்போ எவ்வளோ சார்ஜ் வந்து அந்த கெப்பாசிட்டரில் ஸ்டோர் ஆகிக்குங்கிறத தான் கெப்பாசிட்டன்ஸ்னு சொல்லலாம். இந்த கெப்பாசிட்டன்ஸோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஃபேரடே. இந்த ஃபேரடே வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. அதனால் நாம் யூஸ் பண்ணுற கெப்பாசிட்டன்ஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபேரடே, மில்லி ஃபேரடே, பிக்கோ ஃபேரடே, நேனோ ஃபேரடே. இந்த மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுற யூசேஜை பொறுத்து விதவிதமாக மாறும். அப்புறமா என்னோடய சேனலில் இந்த கரண்ட் ஃப்ரம் இடி அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிக்கிறேன். என்னென்னா, என்ன பத்தியா என்ன பிரச்சனை? அடுத்த பிரச்சனை எனக்கு இருக்கு. என் பிரச்சனை ஓம் பிரச்சனை, ஓம் பிரச்சனை என் பிரச்சனை, நம்ம ரெண்டு பேரும் பிரச்சனை ஒரே பிரச்சனை. மனசுல வைக்காம சொல்லிடுப்பா. நடந்தது தானே சொல்ல போற, ஏதோ புதுசா இட்டுக்கிட்டு சொல்ல போற மாதிரி மேலைகளையும் பாக்குற. சொல்லு ராஜா. ஐயோ மாட்டேன்னு சொல்லாம சொல்லுப்பா. அக்கமக்க பார்த்து பேசுறேன். அக்கமக்கமா பார்த்து மாத்திக்கிற மாதிரியே. அது பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வர கரண்ட் சப்ளையான 230 வோல்ட்லேருந்து ஃபேன் கம்மியான வோல்டேஜ் தான் தேவைப்படுங்க. அந்த அதுக்கு தேவைப்படுற வோல்டேஜை அது கன்வெர்ட் பண்ணி தரும். இதுதாங்க அந்த மிஸ்டேக்கு. கெப்பாசிட்டர் வந்து கரண்ட்டை கம்மியூனி தரும்னு சொல்லியிருப்பேன், ஆனால் அது தப்பு. கெப்பாசிட்டர் வந்து கரண்ட்டை இன்ஸ்டன்ட் டைமில் ஸ்டோர் பண்ணி இன்ஸ்டன்ட் டைமில் யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அந்த வீடியோவில் வந்து மீதி சொன்ன கருத்துக்கள்லாம் உண்மை தான். ஆனால் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். தப்பு செஞ்சால் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், அதான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் அந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். ஐ பட்டன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த சேனலுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா என்லெஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.